வணக்கம் தமிழக மக்களே. டே 15 அரசாங்கத்தில் நடந்தது என்ன சற்று சுருக்கமாக. நேற்று சிஎம் சார் பிஎம் சாரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முதல் விஷயம் தமிழ் தாய் வாழ்த்துக்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக ஒரு லெட்டரும் கொடுத்துருக்குறாங்க பிஎம் சாருக்கு. இது போக டிஆர்டிஓவும் ஏஎம்சிஏன்னு ஒரு டிஆர்டிஓ அந்த ஃபேக்ட்ரியை தமிழ்நாடு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிஎம் சார்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இது போக 58 மீனவர்களும் 206 படகுகளும் மீனவ படகுகளும் ஸ்ரீலங்காவில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ண சொல்லி பிஎம் சார்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎம் சார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட தமிழ்நாடு ஆல்ரெடி நல்ல டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ரேப்பிடாக டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹைவேஸ், ஸ்போர்ட்ஸு எல்லாம் ரயில்வேஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸும் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அது போக மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன் ஹொசூர், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. அதுக்கப்புறம் மதுரையில் மின்னல் தாக்கி 3 பெண்மணிகள் இறந்துட்டாங்க. ஒருத்தர் சீரியஸாக இன்ஜூரியாக இருக்கிறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் சார் அவங்கள டைரெக்டாக மீட் பண்ணி தலா 4 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னாலஜி வைஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், பஸ்ஸஸ்லாம் எப்படி அப்டேட் பண்ணலாம், செக்யூரிட்டிஸ் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎம் சார் இன்றைக்கி சென்னை கிளம்பிட்டாங்க. அதில் கார்ட் ஆஃப் ஆனர் ஃப்ரம் செக்யூரிட்டி ஆஃபீஷியல்ஸ்லேருந்து கார்ட் ஆஃப் ஆனர் வாங்கிட்டாங்க. அது போக ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேசாமல் வந்துட்டாங்கங்கிறது ஒரு குறையாக சொல்கிறாங்க. That's all for the day. Thank you.